Hey guys, welcome back to KeyTech. நம்ம இன்னைக்கு SQL வந்து query யூஸ் பண்ணி எப்படி வந்து டேபிள்ல வந்து ஆல்டர் பண்ணுறது இதெல்லாம் தான் வந்து பார்க்க போறோம். ஸோ எப்படி செக் பண்ணுறது, ஏதாச்சும் ஒரு ரெக்கார்ட் வந்து நமக்கு வேணும் அப்படின்னா எப்படி செக் பண்ணுறது, அதெல்லாம் தான் வந்து இன்னைக்கு வந்து பார்க்க போறோம். ஆல்ரெடி வந்து 3 வீடியோஸ் வந்து நான் வந்து முன்னாடியே வந்து ஷேர் பண்ணியிருந்தேன். உங்களுக்கு வேணும் அப்படின்னா கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ் அதோட லிங்க் வந்து கொடுத்துருக்கேன். உங்களுக்கு வேணும் அதில் போய் பார்த்துக்கோங்க. இன்னைக்கு பார்க்க போகிறது வந்து பார்த்தீங்க அப்படின்னா யூனியன் குரூப் பை ஹேவிங் ஸ்டோர் ப்ரொசீஜர், எப்படி வந்து டேட்டா பேஸ் கிரியேட் பண்ணுறது, அது எப்படி ட்ராப் பண்ணுறது, இதை பற்றி தான் வந்து இன்னைக்கு வந்து வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம். இதுக்கு முன்னாடி வந்து 3 வீடியோஸ் வந்து போட்டிருப்பேன். டே 1ல வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு டேபிள் எப்படி கிரியேட் பண்ணுறது, நீங்கள் வந்து ஸ்டார்டிங்லேருந்து பார்த்துட்டு வந்தது தான் உங்களுக்கு வந்து கிளியராக வந்து அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். டேபிள் எப்படி கிரியேட் பண்ணுறது, அதோட ரெக்கார்ட்லாம் வந்து எப்படி இன்சர்ட் பண்ணுறது, டெலீட் பண்ணுறது, ட்ரங்கேட் பண்ணுறது, ட்ராப் பண்ணுறது, ascending descending ஆர்டர், அப்டேட் எப்படி பண்ணுறது, ஆல்டர் எப்படி பண்ணுறது, இதெல்லாம் வந்து நம்ம ஃபர்ஸ்ட் டேல வந்து பார்த்துப்போம். செகண்ட் டேல வந்து பார்த்துட்டீங்க அப்படின்னா அண்ட் ஆர் நாட் வந்து query எப்படி யூஸ் பண்ணுறது, நல் வேல்யூ, மினிமம் அண்ட் தென் மேக்ஸிமம். இப்போ வந்து நிறைய வேல்யூஸ் இருந்துச்சு அப்படின்னா, இப்போ வந்து சேலரி இருந்தது அப்படின்னா மினிமம் சேலரி எவ்வளோ இருக்கு, மேக்ஸிமம் சேலரி எவ்வளோ இருக்குன்னு செக் பண்ணுறது, கவுண்ட், ஆவரேஜ், சம், இதெல்லாம் இந்த எப்படி செக் பண்ணுறது அப்படின்னு டே 2ல வந்து பார்த்துருக்கோம். டே 3ல வந்து பார்த்துட்டீங்க அப்படின்னா லைக் பிட்வீன் ஜாயின், இது 3 பத்தி வந்து டீட்டெயிலாக நம்ம டே 3ல வந்து பார்த்துருப்போம். இன்னைக்கு வந்து பார்த்துட்டீங்க அப்படின்னா டே 4. இந்த வீடியோ பார்க்கறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நீங்கள் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காம பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்பதான் நாங்கள் போகிற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். ஃபர்ஸ்ட் வந்து யூனியன் எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம வந்து SQL சர்வர் மேனேஜ்மெண்ட் ஸ்டுடியோ வந்து ஓப்பன் பண்ணிக்கலாம். நான் ஆல்ரெடி வந்து ஓப்பன் பண்ணி வச்சிருக்கேன். இங்கே வந்து பார்த்தீங்க அப்படின்னா 2 டேட்டா பேஸ் இருக்குது. ஒன்று வந்து காலேஜ் டேட்டா பேஸ் இருக்குது, இன்னொன்று டெஸ்ட் டிபின்னு இருக்குது. நம்ம 2 டேட்டா பேஸ் வந்து கிரியேட் பண்ணி வச்சிருக்கோம். காலேஜ் டேட்டா பேஸில் தான் நம்ம டேபிள் வந்து வச்சிருக்கோம். SSCET அப்படின்ற டேபிள் நம்ம கிரியேட் பண்ணி வச்சிருக்கோம். ஸோ நீங்கள் எப்படி டேபிள் கிரியேட் பண்ணதுன்னு தெரியல அப்படின்னா டே 1 வீடியோ வந்து மறக்காமல் பார்த்துட்டு வாங்க. அப்போ தான் வந்து உங்களுக்கு வந்து ஒரு கிளியராக வந்து அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் யூனியன் அப்படிங்கன்னா என்னன்னு ஃபர்ஸ்ட் தெரிஞ்சுக்கோங்க. யூனியன் அப்படின்னா 2 டேபிள் இருந்தது, 2 டேபிள் வேணும், 2 டேபிள் இருந்தது அப்படின்னா அது ரெண்டையும் ஜாயின் பண்ணி அவுட்புட் வந்து ஸ்க்ரீன்ல வரும். அதுதான் வந்து யூனியன். 2 டேபிள் இருந்துச்சுன்னா அதை ஜாயின் பண்ணணும். இப்போ இதுக்கு வந்து கொரி வந்து பார்த்தீங்க அப்படின்னா அதுக்குன்னு ஒரு ஃபார்மேட் இருக்கு. யூனியன் கொரி எழுதுறதுக்குன்னு ஒரு ஃபார்மேட் இருக்கு. நம்ம அந்த ஃபார்மேட் படி வந்து கொரி டைப் பண்ணால் மட்டும்தான் வந்து அவுட்புட் வரும், இல்லைன்னா எரர் வரும். ஸோ அந்த ஃபார்மேட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா செலக்ட், இப்போ வந்து ஃபீல்டு நேம், டிபார்ட்மெண்ட், இதை நான் ஜஸ்ட் காப்பி பண்ணி அப்படியே அதில் பேஸ்ட் பண்ணி அதுக்கப்புறம் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். SQL வந்து பேஸ்ட் பண்ணிக்கலாம். இப்போ வந்து பாருங்க, செலக்ட் டிபார்ட்மெண்ட் மாஸ்டர்ல இருக்கு. இதை வந்து பார்த்துட்டீங்க அப்படின்னா காலேஜ் டேட்டா பேஸ், இந்த காலேஜ் டேட்டா பேஸ் தான் இந்த டேபிள் இருக்கு, SSCT டேபிள் இருக்கு. ஸோ இங்கே வந்து நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்கணும். எந்த டேட்டா பேஸில் உங்கள் டேபிள் இருக்கோ இதை வந்து அங்கே சேஞ்ச் பண்ணிக்கணும். ஓகேங்களா? அதுதான் ஃபர்ஸ்ட் ஸ்டெப், எப்பயுமே மறந்துடாதீங்க. இப்போ வந்து SSCETல ஃபர்ஸ்ட் என்ன இருக்குன்னு சொல்லி பார்த்துக்கலாம். select start from SSCET. ஃபர்ஸ்ட் வந்து இதில் என்ன ரெக்கார்ட்ஸ் எல்லாம் இருக்குன்னு ஃபர்ஸ்ட் செக் பண்ணிக்கலாம். இப்போ வந்து பார்த்துட்டீங்க அப்படின்னா ஐடி இருக்கு, நேம் இருக்கு, டிபார்ட்மெண்ட் இருக்கு, இயர் இருக்கு, ஃபீஸ் இருக்கு. ஸோ நம்ம என்ன பண்ணலாம்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா டிபார்ட்மெண்ட்ல வந்து தான் சிஎஸ்சி, இசிஇ, சிவில் இதெல்லாம் இருக்குல்ல. ஸோ இந்த டிபார்ட்மெண்ட்டையும் அதுக்கப்புறம் வந்து பார்த்துட்டீங்க அப்படின்னா கோர்ஸ் குரூப் அப்படின்னு இன்னொரு டேபிள் வந்து இருக்கு. அதுல என்ன ரெக்கார்ட்ஸ் சொல்லி பார்த்துக்கலாம். கோர்ஸ் குரூப், ஸோ இது ரெண்டையுமே நம்ம செலக்ட் பண்ணி வந்து எக்ஸிக்யூட் பண்ணலாம். ஸோ அப்போ தான் நம்ம ரெண்டுக்கும் வந்து டிஃப்ரெண்ட் வந்து தெரியும். இங்கே வந்து பார்த்துட்டீங்க அப்படின்னா இதில் டிபார்ட்மெண்ட்டுன்னு இருக்கு இசிஇ, ஆனால் இந்த கோர்ஸ் குரூப் இருக்க வந்து குரூப் நேம்னு இருக்கு. ஸோ வந்து அதனால தான் செலக்ட் டிபார்ட்மெண்ட் ஃப்ரம் SSCET. இந்த SSCETல டேபிள் இருக்க டிபார்ட்மெண்ட்டையும் அண்ட் யூனியன் இன்னொரு டேபிள் வந்து பார்த்துட்டீங்க அப்படின்னா செலக்ட் குரூப் நேம் ஃப்ரம் கோர்ஸ் குரூப். இந்த குரூப் நேமும் டிபார்ட்மெண்ட் தானே, சிஎஸ்சி, ஐடி, இசி இருக்கு, இங்கேயும் சிஎஸ்சி, ஐடி, இசி இருக்கு. ஸோ வந்து இந்த குரூப் நேம்ல, அதாவது இந்த கோர்ஸ் குரூப்ல இருக்கிற குரூப் நேம், இந்த கோர்ஸ் குரூப்ல இருக்க குரூப் நேமையும் யூனியன் பண்ணியிருக்கோம். செலக்ட் டிபார்ட்மெண்ட் ஃப்ரம் SSCET, இங்க செலக்ட் குரூப் நேம் ஃப்ரம் கோர்ஸ் குரூப், ரெண்டும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா யூனியன் பண்ணியிருக்கேன். இது வந்து என்ன அவுட்புட் வரப்போகுதுன்னு சொல்லி பார்த்துட்டீங்க அப்படின்னா அது ரெண்டுலையும் இருக்க டிபார்ட்மெண்ட் இருக்க சிஎஸ்சி, இசிஇ, டிவல். இதுல வந்து பார்த்துட்டீங்க அப்படின்னா ஐடி, SSCETல வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஐடி நான் வந்து கொடுக்கல. இதுல வந்து பார்த்துட்டீங்க அப்படின்னா ஐடி வந்து கொடுத்துருக்கேன். ஓகேங்களா?
இப்போ அது ரெண்டையும் வந்து ஜாயின் பண்ணி டூப்ளிகேட்லாம் ரிமூவ் பண்ணி நமக்கு வந்து இத்தனை டிபார்ட்மெண்ட் இருக்கு அப்படின்ற மட்டும் வந்து அவுட்புட் ஸ்கிரீன்ல வந்து டிஸ்பிளே ஆகும். அப்போ நம்ம எக்ஸிக்யூட் பண்ணி பார்த்தரலாம். இப்போ பார்த்துட்டீங்க அப்படின்னா சிவில், சிஎஸ்சி, இசிஇ, ட்ரிபிள் ஐடி. நம்ம ஐடி வந்து பார்த்தீங்க அப்படின்னா எஸ்எஸ்சிடி இல்லை ஐடி வந்து பார்த்தீங்க அப்படின்னா கோர்ஸ் குரூப்ல தான் இருக்கும். ஸோ அது வந்து ஜாயின் பண்ணி வந்திருக்கு. அதான், அதாவது ரெண்டுலேயும் வந்து டூப்ளிகேட்லாம் ரிமூவ் பண்ணிடும். அதாவது ஒரு 3 சிவில் இருந்துச்சு அப்படின்னா ஒரு சிவில் மட்டும் தான் எடுத்துக்கும். டூப்ளிகேட் ரெக்கார்ட்ஸ்லாம் ரிமூவ் பண்ணிட்டு முதல்ல டிபார்ட்மெண்ட்ல வந்து எவ்வளோ ரெக்கார்டு இருக்கு அது மட்டும் தான் வந்து வரும். எத்தனை டிபார்ட்மெண்ட் இருக்கு அது மட்டும் தான் வரும். அதுதான் வந்து யூனியன். ஓகேங்களா? நெக்ஸ்ட் வந்து பார்த்துட்டீங்க அப்படின்னா குரூப் பை வந்து எதுக்கு வந்து யூஸ் பண்றாங்க அப்படின்னா, ஃபார் எக்ஸாம்பிள் வந்து சொல்லணும் அப்படின்னா, இப்போ வந்து இப்போ ஃபர்ஸ்ட் இயர்ல வந்து இத்தனை ஸ்டூடெண்ட் படிக்கிறாங்க, செகண்ட் இயர்ல வந்து இத்தனை ஸ்டூடெண்ட் படிக்கிறாங்க. ஸோ அந்த மாதிரி வந்து இல்லை சிஎஸ்சியில் வந்து இவ்வளோ பேர் இருக்காங்க, இசியில் வந்து இவ்வளோ பேர் இருக்காங்க. ஸோ அந்த மாதிரிலாம் நம்ம வந்து செக் பண்ணுவோம்ல, அந்த மாதிரிலாம் செக் பண்ணுறதுக்கு நம்ம குரூப் பை யூஸ் பண்ணலாம். குரூப் பை யூஸ் பண்ணால் இப்போ சிஎஸ்சியில் வந்து இவ்வளோ கவுண்ட் யூஸ் பண்ணுறப்ப வந்து மொத்தமாக சிஎஸ்சியில் இருக்க கவுண்ட் மட்டும்தான், சிஎஸ்சியில் எவ்வளோ பேர் இருக்கிறாங்க. ஸோ அது மட்டும் தான் வந்து அவுட்புட் ஸ்கேன் டிஸ்பிளே ஆகும். பட் நம்ம குரூப் பை யூஸ் பண்றப்ப என்ன ஆகும் சொல்லி பாத்துட்டீங்க அப்படின்னா, சிஎஸ்ல இவ்வளவு பேர் இருக்காங்க, ஐடில இவ்வளவு பேர் இருக்காங்க, ட்ரிபிள்ல எவ்வளவு பேர் இருக்காங்க அப்படின்னு சொல்லி வரும். இல்ல நம்ம காலேஜ் டேட்டா பேஸ் வந்து பாத்துட்டோம் அப்படின்னா நிறைய, அதாவது ஒரு ஏரியாவில் இருக்க காலேஜ் டேட்டா பேஸ் நம்ம பண்ணிட்டு இருந்தோம் அப்படின்னா இந்த காலேஜ்ல இவ்வளவு ஸ்டூடெண்ட் இருக்காங்க. ஸோ அந்த மாதிரிலாம் வந்து செக் பண்ணிக்கலாம். ஸோ அதுக்காக குரூப் பை யூஸ் பண்றோம். அதுக்கு சின்டாக்ஸ் வந்து பாத்துட்டோம் அப்படின்னா காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணி அங்கே எக்ஸ்பிளைன் பண்ணிடலாம். ஸோ ஜஸ்ட் அப்படியே காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணிக்கலாம். இப்போ வந்து பார்த்துட்டீங்க அப்படின்னா எஸ்சிஇடி தான் எடுத்திருக்கேன். ஸோ எஸ்சிஇடியை நம்ம ரன் பண்ணி பார்த்துக்கலாம், எக்ஸிக்யூட் பண்ணி இங்கே வந்து வச்சுக்கலாம். ஓகேங்களா? இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா குரூப் பை யூஸ் பண்ணுறதுக்கு செலக்ட் ஐடி, அதாவது இந்த ஐடி மட்டும் எனக்கு கவுண்ட் பண்ணி சொல்லணும். ஓகேங்களா? ஐடி கமா என்ன இயர், அதாவது ஒவ்வொரு ஸ்டூடெண்ட் வந்து ஒவ்வொரு இயர்ல இப்போ 2017 வந்து 1 2 3 4 பேர் இருக்காங்க. 2018 வந்து பார்த்துட்டீங்க அப்படின்னா 2 பீப்புள்ஸ் வந்து இருக்காங்க. ஸோ எனக்கு அந்த மாதிரி எனக்கு இயரை தான் வந்து கவுண்ட் பண்ணும். ஸோ அதான் இங்கே வந்து கொடுத்துருக்கேன். ஓகேங்களா? செலக்ட் கவுண்ட் ஐடி, இது வந்து எவ்வளோ பேர் இருக்காங்கன்னு கவுண்ட் தானே பண்ணணும். ஸோ அதனால நான் வந்து கவுண்ட் வச்சிருக்கேன். நீங்கள் ஆவரேஜ் வைக்கனாலும் வச்சுக்கலாம். நம்ம இங்கே குரூப்பை யூஸ் பண்ணி நமக்கு என்ன வேணாலும் பண்ணிக்கலாம். ஓகேங்க? இந்த கவுண்ட் ஆவரேஜ், ஸோ அந்த மாதிரி நம்ம வந்து செக் பண்ணிக்கலாம். செலக்ட் கவுண்ட் ஐடி, எனக்கு இந்த ஐடி மட்டும் கவுண்ட் பண்ணி சொல்லணும். அதுக்கப்புறம் பார்த்துட்டீங்க அப்படின்னா இயர் வந்து பார்த்துட்டீங்க அப்படின்னா எந்தெந்த இயர்ல எவ்வளோ பேர் இருக்காங்கன்னு சொல்லணும். ஃப்ரம் எஸ்சிஇடி குரூப் பை இந்த இயர், இந்த குரூப் பை இங்க என்ன கொடுக்குறோமோ அதான் வரும். ஸோ அந்த இது பாத்துட்டீங்க அப்படின்னா இங்க இருக்கணும். ஓகேங்களா? இந்த இயர் வந்து இங்க இருக்கணும். ஓகேங்களா? இப்போ இதை தான் வந்து ரன் பண்ண போறோம். குரூப் பை அப்படிங்கிறது நார்மலா நம்ம கொடுக்குறது செலக்ட் ஸ்டார் ஃப்ரம் எஸ்சிஇடின்னு கொடுப்போம்ல, இந்த ஸ்டாருக்கு பதிலாக நமக்கு என்ன வேணுமோ அதை மட்டும் கொடுத்துருக்கோம். கவுண்ட், எனக்கு ஐடி வந்து கவுண்ட் பண்ணி சொல்லணும். ஓகேங்களா? எத்தனை ஐடி இருக்குன்னு கவுண்ட் பண்ணி சொல்லணும். எதை வச்சு பார்த்தோம் அப்படின்னா இயரை வச்சு. ஓகேங்களா? ஃப்ரம் எஸ்எஸ்சிஇடி குரூப் பை இயர். இப்போ எக்ஸிக்யூட் பண்ற பாருங்க. இப்போ 2017 நாலு பீப்புள்ஸ் வந்து 4 ஸ்டூடெண்ட் வந்து இருக்காங்க. 2018 வந்து பாத்துட்டீங்க அப்படின்னா 2 பேர் இருக்காங்க. ஸோ அதுதான். அதே மாதிரி நம்ம டிபார்ட்மெண்ட்டை கவுண்ட் பண்ணி சொல்லணும் அப்படிங்கிறத நம்ம வந்து செக் பண்ணிக்கலாம். இப்போ இதை வந்து ஜஸ்ட் எஸ்சிஇடி மட்டும் பாத்துட்டீங்க அப்படின்னா டிபார்ட்மெண்ட் பாத்துட்டீங்க அப்படின்னா சிஎஸ்சி சிசி இருக்குல்ல. ஸோ இங்க இயர் எடுத்துட்டு டிபார்ட்மெண்ட் கொடுத்துக்கோங்க. இங்க வந்து டிபார்ட்மெண்ட் இருக்கு, இங்க இயர் இருக்கு. இப்போ ரன் பண்ணி பார்க்கலாம், நமக்கு எரர் வருமா வராதான்னு செக் பண்ணிக்கலாம். இப்போ வந்து பாத்துட்டீங்க அப்படின்னா எரர் வருது. ஏன்னா வந்து இங்க வந்து பாத்துட்டீங்க அப்படின்னா இயர் குரூப் பை இயர் கொடுத்துருக்கோம். பட் இங்க வந்து பார்த்தோம் அப்படின்னா டிபார்ட்மெண்ட் கொடுத்துருக்கோம். ஸோ அதுதான் வந்து எரர் வருது. ஸோ இங்கே டிபார்ட்மெண்ட். இப்போ வந்து பாத்துட்டீங்க அப்படின்னா இசியில எவ்வளவு பேர் இருக்காங்க, சிஎஸ்சில எவ்வளவு பேர் இருக்காங்க. ஸோ அந்த மாதிரி வந்து நம்ம கவுண்ட் பண்ணி சொல்லும். இப்போ வந்து பாத்துட்டீங்க அப்படின்னா சிவில்ல வந்து ஒருத்தங்க இருக்காங்க, சிஎஸ்சில 2 பேர் இருக்காங்க, இசியில ஒருத்தங்க இருக்காங்க, ட்ரிபிள்ல வந்து 2 பேர் இருக்காங்க. ஸோ இந்த மாதிரி வந்து இந்த டிபார்ட்மெண்ட்ல எவ்வளவு பேர் இருக்காங்க அப்படின்னு கவுண்ட் பண்ணுறதுக்காக நம்ம குரூப் பை யூஸ் பண்ணிக்கலாம். இங்க கவுண்ட் வந்து கண்டிப்பா வந்து கொடுக்கணும். கவுண்ட் கொடுத்தா கவுண்ட் பண்ணி சொல்லும். தனப்பா நீங்க கவுண்ட் கொடுக்காம வந்தா அது வந்து கவுண்ட் பண்ணி சொல்லாது. ஓகேங்களா? ஏன்னா நம்ம என்ன பண்ண போறோம் அப்படிங்கிறத வந்து நம்ம டீட்டெயிலா வந்து எக்ஸ்பிளைன் பண்ணாதானே அதுக்கு புரியும். ஸோ இங்க வந்து நீங்க கவுண்ட் கொடுத்தாதான் அது எவ்வளவு இருக்குன்னு சொல்லி கவுண்ட் பண்ணி நமக்கு அவுட்புட் ஸ்கிரீன்ல வந்து டிஸ்பிளே ஆகும். ஸோ குரூப் பை வந்து இதுக்காக தான் வந்து யூஸ் பண்றோம். இப்போ வந்து பார்த்துட்டிங்க அப்படின்னா ஹேவிங் கொரி வந்து எதுக்காக யூஸ் பண்ணுறாங்கன்னு சொல்லி பார்த்துட்டிங்க அப்படின்னா இப்போ வந்து
இப்போ வந்து ஒரு ரெண்டு மூணு பேர் வந்து பார்த்துட்டிங்க அப்படின்னா அதே அமௌண்ட் ஃபீஸ் வந்து கட்டியிருக்காங்க. ஸோ வந்து 10,000 அப்படிங்கிறது 2 பேர் கட்டியிருக்காங்க. ஸோ அந்த மாதிரி வந்து ஒரு இவ்வளோ பேர் வந்து இவ்வளோ அமௌண்ட் ஃபீஸ் கட்டியிருக்காங்க. ஸோ அந்த மாதிரி வந்து அந்த மாதிரி அந்த பர்டிகுலர் இதை மட்டும் செக் பண்ணுறதுக்காக நம்ம ஹேவிங் வந்து யூஸ் பண்ணுறோம். இப்போ அது அப்படியே அந்த கோடு வந்து காப்பி பண்ணி இப்போ நான் இதில் வந்து பேஸ்ட் பண்ணியிருக்கேன். இப்போ வந்து பார்த்துட்டிங்க அப்படின்னா அங்கே நம்ம குரூப்பை யூஸ் பண்ணியிருந்தோம், சேம் அதே கோடு தான் வந்து குரூப்பை யூஸ் பண்ணியிருக்கோம். எக்ஸ்ட்ரா வந்து பார்த்துட்டிங்க அப்படின்னா ஹேவிங் போட்டு கவுண்ட் போட்டு ஐடி வந்து கொடுத்துருக்கோம். ஐடி வந்து லெஸ் than or equal to 1ன்னு சொல்லி கொடுத்துருக்கோம். அப்படின்னா என்னென்னா greater than or equal to 1. greater than or equal to 1 அப்படிங்கிறது வந்து எதுக்காக சொல்லி கொடுத்துருக்கோன்னு சொல்லி பார்த்துட்டிங்க அப்படின்னா அதாவது ஒருத்தருக்கு மேலே யாரெல்லாம் வந்து ஃபீஸ் கட்டியிருக்காங்க. இப்போ வந்து 10,000 ஃபீஸ் அப்படிங்கிறது பார்த்துட்டிங்க அப்படின்னா 15,000 ஃபீஸ் வந்து 2 பேர் கட்டியிருக்காங்க. அதே மாதிரி 20,000 வந்து பார்த்துட்டிங்க அப்படின்னா 2 பேர் கட்டியிருக்காங்க. ஸோ அந்த மாதிரி வந்து ஒருத்தருக்கு மேலே வந்து சேம் அமௌண்ட் ஃபீஸ் வந்து எவ்வளோ கட்டியிருக்காங்க அப்படின்னு கால்குலேட் பண்ணுறதுக்காக தான் வந்து யூஸ் பண்ணுறாங்க. இப்போ வந்து செலக்ட் ஸ்டார் ஃப்ரம் சீட் வந்து நம்ம ரன் பண்ணிக்கலாம். இப்போ வந்து பார்த்துட்டிங்க அப்படின்னா அபிங்கிறவங்க வந்து 10,000 கட்டியிருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்துட்டிங்க அப்படின்னா ரித்து அப்படிங்கிறவங்க 50,000 கட்டியிருக்காங்க. சுபி அப்படிங்கிறவங்க 20,000 கட்டியிருக்காங்க. யுகா அப்படிங்கிறவங்க 40 கட்டியிருக்காங்க. ராம் அப்படிங்கிறவங்க 20 கட்டியிருக்காங்க. சாம் அப்படிங்கிறவங்க 15 கட்டியிருக்காங்க. இதில் வந்து பார்த்துட்டிங்க அப்படின்னா அபி அப்படிங்கிறவங்க 10,000 தான் வந்து கட்டியிருக்காங்க. அதே மாதிரி யுகா அப்படிங்கிறவங்களும் 40,000 தான் கட்டியிருக்காங்க. அந்த ரெண்டு அமௌண்ட் வந்து ஒருத்தர் மட்டும்தான் வந்து கட்டியிருக்காங்க. ஸோ நம்ம இங்கே 0 போட்டு இங்கே வந்து 1 போட்டு இங்கே வந்து greater than 1 போடுறப்போ வந்து ஒன்றுக்கு மேலே யாராவது சேம் அமௌண்ட் கட்டியிருக்காங்களோ அதை மட்டும் வரும். நெக்ஸ்ட் இங்கே வந்து பார்த்துட்டிங்க அப்படின்னா 50,000 வந்து பார்த்துட்டிங்க அப்படின்னா 2 பேர் கட்டியிருக்கிறாங்க. 20,000 வந்து பார்த்துட்டிங்க அப்படின்னா 2 பேர் கட்டியிருக்கிறாங்க. ஸோ அந்த 50,000 20,000 யாரெல்லாம் பே பண்ணியிருக்காங்களோ அது மட்டும்தான் நமக்கு வந்து வரும். அவுட்புட் ஸ்க்ரீனில் வந்து டிஸ்பிளே ஆகும். ஸோ greater than 1 அப்படின்னு நம்ம தரப்போ இப்போ நம்ம இங்கே வந்து பார்த்திங்க அப்படின்னா greater than 0ன்னு சொல்லி கொடுத்துருக்கோம். அதாவது 0 விட எவ்வளோ பேர் வந்து சேம் அதே ஃபீஸ் வந்து கட்டியிருக்காங்கன்னா இப்போ வந்து ஒருத்தங்க யார் கட்டியிருக்காங்களோ அதுவும் வந்து சேர்த்து வரும். இப்போ தான் வந்து ரன் பண்ணிடலாம். ரன் பண்ணுற பார்த்துட்டிங்க அப்படின்னா 10,000 ஃபீஸ் வந்து ஒருத்தங்க கட்டியிருக்காங்க. 50,000 வந்து 2 பேர் கட்டியிருக்காங்க. 20,000 வந்து 2 பேர் கட்டியிருக்காங்க. 40,000 வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒருத்தங்க தான் கட்டியிருக்காங்க. 20,000ம் 50,000 வந்து பார்த்திங்க அப்படின்னா 2 பேர் வந்து கட்டியிருக்கிறாங்க. ஸோ அந்த மாதிரி greater than 0 போடுறப்போ வந்து நமக்கு 0க்கு மேலே எவ்வளோ ரெக்கார்ட்ஸ் இருக்கோ அதெல்லாம் வந்து டிஸ்பிளே ஆகும். இப்போ வந்து இங்கே வந்து பார்த்திங்க அப்படின்னா வந்து greater than 0க்கு பதிலாக நம்ம வந்து greater than 2 வரைக்கும் தான் வந்து இந்த அக்செப்ட் பண்ணிக்கும். 2க்கு மேலே இது வந்து அக்செப்ட் பண்ணிக்காது. ஏன்னா மோஸ்ட்லி மேக்ஸிமம் வந்து 2 பேர் தான் வந்து சேம் அமௌண்ட் வந்து ஃபீஸ் கட்டியிருக்காங்க. ஸோ அதுக்கு மேலே போட்டால் வந்து அக்செப்ட் பண்ணிக்க. இப்போ வந்து பாருங்கள் greater than நான் வந்து 2 போகிறேன். 2க்கு மேலே எவ்வளோ பேர் வந்து அதே அமௌண்ட் ஃபீஸ் வந்து பே பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறத வந்து பார்த்துக்கலாம். இப்போ வந்து இந்த query வந்து செலக்ட் பண்ணி ரன் பண்ணி பார்த்துடலாம். அவுட்புட் ஸ்க்ரீனை வந்து என்ன டிஸ்பிளே சொல்லி பார்த்துடலாம். ரன் பண்ணி பார்க்குறப்போ வந்து எந்த ஒரு ரெக்கார்டுமே வந்து வரல, ஃபுல் எம்டியாக வந்திருக்கு. ஏன்னா வந்து 2 பேர்த்துக்கு மேலே சேம் அமௌண்ட் வந்து கட்டவே இல்லை. ஸோ அதனால தான் வந்து ஹேவிங் யூஸ் பண்ணேன். ஹேவிங் யூஸ் பண்ணி இந்த கவுண்ட் ஐடி வந்து கொடுத்து greater than 2 அந்த மாதிரி வந்து கொடுக்குறப்போ நமக்கு வந்து ஃபீஸ் தான் வந்து கொடுத்துருக்கோம். குரூப் பை ஃபீஸ் சொல்லி கொடுத்துட்டு ஹேவிங் வந்து கொடுத்துருக்கோம். ஸோ அந்த மாதிரி இருக்கிறதுலாம் நம்ம ஹேவிங் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஸ்டோர் ப்ரொசீஜர் வந்து எதுக்காக வந்து யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா நமக்கு வந்து query வந்து நம்ம அடிக்கடி வந்து அந்த query வந்து நம்ம வந்து ரன் பண்ணுற மாதிரி இருந்தது அப்படின்னா லென்த்தியாக வந்து query இருந்தது அப்படின்னா நம்ம வந்து ஒவ்வொரு டைம் வந்து லென்த்தியாக டைப் பண்ணிகிட்டு இருக்க முடியாது. ஸோ அதுக்காக வந்து ஷார்ட்டாக வந்து யூஸ் பண்ணுறதுக்காக ஸ்டோர் ப்ரொசீஜர் வந்து யூஸ் பண்ணுறோம். இதை அப்படியே காப்பி பண்ணி வந்து பேஸ்ட் பண்ணிக்கலாம். பேஸ்ட் பண்ணிட்டு பார்த்துட்டிங்க அப்படின்னா கிரியேட் ஸ்டோர் ப்ரொசீஜர் இதோட ஒரு சின்டாக்ஸ் வந்து பார்த்துட்டிங்க அப்படின்னா கிரியேட் ஸ்டோர் ப்ரொசீஜர். நான் டெஸ்ட் அப்படிங்கிறத வந்து பார்த்துட்டிங்க என்னோட நேம் வந்து கொடுத்துருக்கேன். உங்களுக்கு வேறு எந்த நேம் வேணாலும் கொடுத்துக்கலாம். ஸோ டெஸ்ட் வந்து கொடுத்து எதுக்கு பதிதான்னு சொல்லி பார்த்துட்டிங்க அப்படின்னா செலக்ட் ஸ்டார் ஃப்ரம் SSCT. அதாவது எனக்கு செலக்ட் ஸ்டார் ஃப்ரம் SSCT அப்படின்ற query வந்து ரன் பண்ணுறப்போ எனக்கு நெக்ஸ்ட் டைம் கொடுக்குறப்போ டெஸ்ட் அப்படின்றது மட்டும் கொடுத்தா மட்டும் எனக்கு வந்து எக்ஸிக்யூட் ஆகணும். ஸோ வந்து அதுக்காக நம்ம யூஸ் பண்ணுறது தான் வந்து ஸ்டோர் ப்ரொசீஜர். இப்போ நம்ம செலக்ட் ஸ்டார் ஃப்ரம் CT அப்படிங்கிறது ரொம்ப ஷார்ட்டாக இருக்குது. இது நம்ம லென்த்தியான queryயாக இருக்கிறப்போ வந்து ஒவ்வொரு டைமும் டைப் பண்ண முடியாது. ஸோ அதுக்காக தான் நம்ம ஸ்டோர் ப்ரொசீஜர் வந்து யூஸ் பண்ணுறோம். இப்போ வந்து பார்த்தோன்னா இதை வந்து எக்ஸிக்யூட் பண்ணலாம். ஃபஸ்ட்டு டெஸ்ட் வந்து ஆல்ரெடி இருக்குது. ஸோ நம்ம நேம் வந்து வேறு நேம் வந்து கொடுத்துக்கலாம். ஸோ நான் வந்து ஃபார் எக்ஸாம்பிளாக ஏகேன்னு மட்டும் நான் வந்து ஷார்ட்டாக வந்து கொடுத்துருக்கேன்.
ஸோ இப்போ வந்து இதை வந்து ரன் பண்ணிடுறேன். இப்போ வந்து பார்த்துட்டிங்க அப்படின்னா ரன் ஆகிடுச்சு. இப்போ பாருங்கள் கமாண்ட் கம்ப்ளீட் சக்ஸஸ்ஃபுல்லி ரன் ஆகிடுச்சு. ஸோ எக்ஸிக்யூட்டிவ்க்கு EXEC, ஸோ EXEC கொடுத்து இந்த AAA மட்டும் கொடுத்து நம்ம ரன் பண்ணுறப்போ செலக்ட் சார்ட் ஃப்ரம் சீட்டில் வந்து என்ன ரெக்கார்ட்ஸ் இருக்கும் அந்த ரெக்கார்டு வந்து பார்த்துட்டிங்க அப்படின்னா EXECA என்றதில் வந்து இருக்கும். ஸோ இதை வந்து ரன் பண்ணுற பாருங்கள் அந்த ரெக்கார்டு வந்து ஃபுல்லாக எல்லாமே வந்து இருக்குது. இது வந்து சின்ன ஷார்ட்டான கொரி. இதே நீங்கள் பெரிய லென்த்தியான கொரி வந்து இப்போ வந்து இதுக்கு முன்னாடி பார்த்துட்டிங்க அப்படின்னா ஹேவிங்கிற கொரி வந்து கொஞ்சம் லென்த்தியான கொரி. ஸோ அது வந்து நம்ம இங்கே வந்து காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணிடலாம். ஸோ பேஸ்ட் பண்ணிவிட்டு ரன் பண்ணுறப்போ நமக்கு இதுக்கு என்ன அவுட்புட் வந்ததோ சேம் அதே அவுட்புட் தான் வரும். ஸோ இதுக்காக தான் நம்ம ஸ்டோர் ப்ரொசீஜர் வந்து யூஸ் பண்ணுறோம். நெக்ஸ்ட் வந்து பார்த்துட்டிங்க அப்படின்னா ஒரு டேட்டா பேஸ் எப்படி க்ரியேட் பண்ணுறது அப்படிங்கிறத வந்து பார்க்க போகிறோம். அதுக்கு வந்து க்ரியேட் டேட்டா பேஸு ஏதாச்சும் ஒரு டேட்டா பேஸ் நேம் இதை வந்து காப்பி பண்ணி அதை வந்து நம்ம வந்து பேஸ்ட் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு டேட்டா பேஸ் என்னென்னு சொல்லி பார்த்துக்கலாம். இங்கே வந்து பார்த்துட்டிங்க அப்படின்னா காலேஜ் டேட்டா பேஸ் இருக்குது, டெஸ்ட் டிபின்னு 2 டேட்டா பேஸ் வந்து இருக்குது. நம்ம வந்து புதுசாக ஒரு டேட்டா பேஸ் க்ரியேட் பண்ணி அதில் வந்து ஒரு டேபிள் வந்து புதுசாக டேட்டா பேஸ் ஃபஸ்ட்டு க்ரியேட் பண்ணிவிட்டு அந்த டேட்டா பேஸ்க்குள்ளே டேபிள் க்ரியேட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம இன்சர்ட் பண்ணிக்கலாம். இப்போ பாருங்கள் க்ரியேட் டேட்டா பேஸ் செக் அப்படின்னு நான் வந்து இங்கே வந்து டேட்டா பேஸ் வந்து க்ரியேட் பண்ண போகிறேன். ஸோ இது வந்து ஒன்ஸ் வந்து செலக்ட் பண்ணி வந்து ரன் பண்ணிடலாம். இங்கே வந்து பார்த்துட்டிங்க அப்படின்னா நம்ம சேனலோட நேம் வந்து ஒரு டேட்டா பேஸ் வந்து க்ரியேட் பண்ணுறோம். செலக்ட் பண்ணி வந்து எக்ஸிக்யூட் பண்ணால் அவ்வளோதான் க்ரியேட் ஆகிடுச்சு. இப்போ டேட்டா பேஸ் வந்து க்ரியேட் ஆகிடுச்சு. கமாண்ட் கம்ப்ளீட் சக்ஸஸ்ஃபுல்லின்னு வந்துருச்சு. ஸோ எப்படி க்ரியேட் ஆகிருக்குன்னு சொல்லி நம்ம செக் பண்ணுறதுக்கு என்ன பண்ணலாம்னு சொல்லி பார்த்துட்டிங்க அப்படின்னா இந்த பக்கம் ஆப்ஜெக்ட் எக்ஸ்போர்ட்டை வந்து பார்த்துட்டிங்க அப்படின்னா ரெஃப்ரெஷ் கொடுங்க. ரெஃப்ரெஷ் கொடுத்துட்டு அப்புறம் உங்கள் டேட்டா பேஸ் வந்து எக்ஸ்பேண்ட் பண்ணுறப்போ வந்து அதில் கீடேக் அப்படிங்கிறது வந்து ஆட் ஆகிருக்கும். இப்போ இதுக்குள்ளே வந்து நீங்கள் புதுசாக ஏதாச்சும் டேபிள் க்ரியேட் பண்ணோம் அப்படின்னா இதுக்கு நம்ம ஆல்ரெடி வந்து எப்படி டேபிளை க்ரியேட் பண்ணுறது அப்படிங்கிறத டே 1 வந்து பார்த்துருப்போம். அதை பார்த்து இப்போ இந்த கீடெக்கில் நம்ம டேபிள் வந்து க்ரியேட் பண்ணிக்கலாம். நம்ம வந்து இப்போ டேபிள் வந்து க்ரியேட் பண்ணியாச்சு. இது வந்து பார்த்துட்டிங்க அப்படின்னா ட்ராப் பண்ணணும். அது எப்படி ட்ராப் பண்ணலாம்னு சொல்லி பார்த்துட்டிங்க அப்படின்னா ரொம்ப ஈஸி. நீங்கள் க்ரியேட் டேட்டா பேஸ்க்கு க்ரியேட் டேபிள் நேம் கொடுத்து க்ரியேட் டேட்டா பேஸ் கொடுத்து வந்து டேட்டா பேஸ் நேம் கொடுத்துருப்போம். அதே மாதிரி வந்து ட்ராப் டேட்டா பேஸ் கொடுத்து நம்ம என்ன டேட்டா பேஸ் வந்து ட்ராப் பண்ண போகிறோமோ அது நேம் வந்து கொடுக்கணும். இங்கே கீடேக் அப்படிங்கிறத ட்ராப் பண்ண போகிறோம். ஸோ நம்ம செக் எடுத்துகிட்டு கீடேக் வந்து கொடுத்துக்கலாம். ஸோ கீடேக் கொடுத்து நீங்கள் வந்து ரன் பண்ணுறப்போ வந்து இந்த கீடேக் அப்படிங்கிறத ட்ராப் ஆகிடும். ட்ராப் ஆனதுக்கப்புறம் நீங்கள் பழையபடி போய் ஆப்ஜெக்ட் எக்ஸ்ப்ளோரரில் போய் ரெஃப்ரெஷ் பண்ணிவிட்டு பாருங்கள் நம்ம கீடேக் அப்படிங்கிற ஒரு டேட்டா பேஸே வந்து இருக்காது. இப்போ வந்து செக் பண்ணிடலாம். செக் பண்ணுறப்ப பார்த்தீங்க அப்படின்னா லோட் ஆகிட்டு இருக்குது. ஸோ இப்போ வந்து எக்ஸ்பேண்ட் பண்ணுறப்ப பாருங்கள் கீடெக் இல்லை, காலேஜ் டேட்டா பேஸ் டெஸ்ட் டிபி மட்டும்தான் இருக்குது. ஸோ கீடெக் வந்து ரிமூவ் ஆகிடுச்சு. நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்க அப்படின்னா ப்ரைமரி கீ ஃபாரின் கீ வந்து பார்க்கலாம். அது வந்து ரொம்பவே ஒரு இம்பார்ட்டண்டான டாபிக் SQL ப்ரைமரி கீ ஃபாரின் கீ. ஸோ நெக்ஸ்ட் வீடியோ வந்து பார்க்கலாம். இது வரைக்கும் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.